முட்டாள். ஏன் என் தம்பியை முட்டாள திட்டுறீங்க? சரி ஃபூல். இது பரவாயில்ல. சித்ரா ஏதோ செவரேறி குதிச்சாலாம், அதை இவர் பார்த்தாராம். அவ ஓடுனாலாம், இவர் பின்னாலே விரட்டி போனாரா? ஆனா காணலையா? நான் என்ன செய்வேன் மாமா? அவ இருட்டுக்குள்ள ஓடி எந்த வீட்டுக்குள்ளே பூந்துட்டா. ஒவ்வொரு வீடா கதவு தட்டி அவ எங்க கேட்க வேண்டியதானே? ஒரு வீடா கதவு தட்டி கேட்கறதுக்கு உன் தம்பி என்ன பொற்கை பாண்டியனா? சரி போலீஸ்லயாவது. போலீஸ் ஸ்டேஷன்ல கதவு தட்டினா ஏட்டையா தான் வருவாரு. ரிப்போர்ட் கொடுக்கறத சொல்றாங்க. ஏங்க இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. சித்ரா இந்த உலகத்துல எந்த மூலையில ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, நான் அவளை இழுத்துட்டு வந்து காட்டுறேன். இடிச்ச சந்துக்குள்ள ஓடி இருக்கா, பிடிக்க முடியல. உலகத்துல எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஆமா, என்ன பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. வேற என்ன நினைக்க சொல்ற? அவளை கொண்டு வந்து காட்டுறேன். காட்டு. என்னங்க நம்ம பொண்ணு கிடைச்சிருவாளா? கிடைச்சிருவா. ஆனா உன் தம்பி கூட்டு வர மாட்டான். வேற எவனாலும் கூட்டு வர போறான். மணி 3 சோம்பேறி பசங்க நல்லா தூங்குறானுங்க. முதல்ல சித்ராவுக்கு போய் நாம குட் மார்னிங் சொல்லிடணும். சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. கோபி நல்லா தூங்குடா. மணி 5 ஆகிடும். மணி 5 ஆகுது. சோம்பேறி பையன் கோபி நல்லாவே தூங்குறான். இந்த தடி பையனும் நல்லாவே தூங்கிட்டு இருக்கான். சித்ராவுக்கு முதல்ல போய் குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதா. மூர்த்திகண்ணா நல்லா தூங்கு. மணி 6 ஆக்கிட வேண்டியதா. மணி 6 ஆகுது. அந்த குண்டோதரனும் தூங்குறான், இந்த தடி தாண்டவராயனும் தூங்குறான். நம்ம போய் முதல்ல சித்ராவை குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதா. சேகர் கண்ணா தூங்கு. சித்ரா குட் மார்னிங். மணி என்னாச்சு? குட் மார்னிங் சித்ரா. மணி 5 ஆகுது. இல்ல சித்ரா, மணி 6 ஆகுது. குட் மார்னிங். குட் மார்னிங். இல்ல சித்ரா, இவனுக்கு போய் சொல்றானுங்க. மணி 7 ஆகுது சித்ரா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஏண்டா கவுக்கிறதுக்குன்னே வந்திருக்கீங்களா? என்ன ஆளுக்கான ஒரு டைம் சொல்றீங்க? அது சரி பண்ணிக்கலாம். நீங்க காப்பியை குடிங்க. என்ன மணியா, யாராவது பல்லு விளக்க மணி காப்பி சாப்பிடுவாங்களா? இந்த சித்ரா பேஸ்ட் பெருசு. ஏண்டா அறிவு கட்ட முண்டம், பல்லு விளக்கிட்டு வச்சு எதிர துப்புவாங்க, இதுல துப்புங்க சித்ரா. துப்பிட்டு என்கிட்ட கொடுங்க, நான் ஊத்துறேன். ஏங்க மணி 3 தான் ஆச்சு, அதுக்குள்ள எந்திரிச்சு ஏங்க லூட்டி இருக்கீங்க? மணி 3 தான் ஆகுதா? ஆமா, ஆளுக்கு கடியாரத்துல முள்ள திருப்பி வச்சுட்டாங்க. அதான் தூக்க கண்ணு சொல்லிட்டுது. உண்மையா நீ 7 மணிக்கு எந்திரிச்சு வரேன். குட் நைட். நாங்க திருப்பி வச்சத பாத்துட்டியா? எனக்கு எல்லாமே தெரியும். போய் தூங்க. 7 மணிக்கு காப்பியோட வந்து எழுப்புறேன். சித்ரா என்ன வாழ்த்துங்க. இன்னைக்குதான் என் முதல் சம்பளத்தை வாங்கியிருக்கேன். அல்வா சாப்பிடுங்க. எதுக்கு? மகிழ்ச்சிய தெரிஞ்சுக்கிறதுதான். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? அவனுக்கு சக்கரை வியாதி, சாப்பிட மாட்டானுங்க. நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம். அப்படிங்க சாப்பிடுங்க. ஐயோ இப்படி மாறிட்டாரே. என்னது இதெல்லாம்? பூவும் புடவையும். எதுக்கு? நீங்க தான் கட்ட புடவை வந்திருக்கீங்களே, மாத்து புடவையாதான். என் முத மாசத்துல உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது வாங்கி? ஐயா, அவனுக்கு கிடையாது வெறும் பயலுங்க. நெல்லைச்சோறு. நான் தான் இதனால காப்பாத்திட்டு வந்தேன். புடவைய தரையில வச்சுக்கீங்க, பூவை கட்டிக்கீங்க. கடவுளே, 3 பேரும் ஒத்துமையா இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி ஆயிட்டாங்களே. இப்படியே போயிட்டு இருந்தா நாளைக்கு என்ன ஆகும்?
அடேங்கப்பா, உங்களுக்காக பாரசீகத்தில் தயாரான பாதம் அல்வா, வங்காள விரிகுடால பிடிச்ச தங்க மீன், தாய்லாந்து தயிர் வடை, இந்தோனேசியா இட்லி, குவைத் குருமா, துபாய் துவையல், மஸ்கட் மசாலா இதெல்லாம் தயாரா இருக்கு. டேய் வாயில இச்சு ஊதுடா, சாப்பிடலாம்டா. ஏண்டா கோபி இல்லாம என்னைக்குதான் சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட்டியா? இப்போ நாங்க சாப்பிட்டுருக்கோம். டேய் கோபி வரான்டா. ஹாயா உட்கார்றா சாப்பிடுவோம். எனக்கு வயிறு சரியில்லை, நீங்க சாப்பிடுங்க. இவனுக்காக நம்ம சாப்பிடாம வெயிட் பண்றோம். இவனை பாடா சித்ரா ரூம் கூட போறான். வா என்னதான் பண்றான்னு பாப்போம். சித்ரா, என்ன உங்களுக்கு ப்ளூ டைமண்ட்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாங்க. ஏங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களா? அந்த தில்லி பண்டாரங்களுக்கு ப்ளூ டைமண்ட் பிரியாணி வேற கேக்குதா? நீங்க தின்னுங்க, அதுக்கு கிடக்குது பண்ணீங்க. பண்ணியா? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய்த்தாரு வந்துச்சுங்க. ஏங்க காலையில இருந்து நானும் உங்களுக்காக சாப்பிடாம இருக்கேன். வாங்க 2 பேரும் பிரியாணியை சேர்ந்து சாப்பிடுவோம். ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? ஏங்க இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? வேணாங்க. நானும் பட்டி கிடந்து தற்கொலை பண்ணிக்குவேன், அப்புறம் பேயா சுத்துவேன், அடிக்கடி பிரியாணி கேட்பாங்க. ஐயோ வேணாங்க, நீங்க பிரிங்க. அப்படி வாங்க வழிக்கு. இவன் பேயா சுத்துவானா? பிரியாணி கேட்பானா? இவனும் வெளியே வரட்டும் பாத்துக்குவோம். ஏண்டா அந்த பொண்ணு பிரியாணி கேட்டுச்சு, நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நம்ம கிட்ட அவன் சொல்லல. டேய் அந்த பொண்ணு ஒண்ணு கேட்டிருக்காடா, இவன் தான் நாய் மாதிரி சுத்துறான். யார பார்த்து நாய்ங்கிறீங்க? நீ தெரு நாய், நீ வெறி நாய். நாய் பேசாத, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. நீங்க முதல்ல மரியாதை பேச. மேல டச் பண்ணாத. டச் பண்ண என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அமைதி. சாத்தையா, இவனுங்க 2 சாத்தியா. உங்களோட பெரிய கூத்தையா. இங்க பாருங்க, 3 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி சண்டை போடலாமா? நீங்க சண்டை போடாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன வழி? நீங்க 3 பேரும் அந்த பொண்ணை விரும்புறீங்க. ஆனா அந்த பொண்ணு யார விரும்புதோ அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாக்கி இருக்கிற 2 பேரும் விட்டு கொடுத்துடணும். நான் சொல்றது சரிதானே? அருமையான யோசனை. ஆனா அந்த பொண்ணு மனசுல யாரு இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய் இது என்ன பெரிய விஷயம்? சித்ராட்ட நேரடியா கேட்டா போதே. அது நாகரிகம் இல்லடா. சாத்தானுக்கு எல்லா மந்திரமும் தெரியும். அந்த சக்தியை வச்சு அந்த பொண்ணு மனசுக்குள்ள யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்த 2 பேரும் விட்டு கொடுத்துருவான். சரிதானே? சரிடா. சரி. ரொம்ப நன்றி. என் மந்திரத்தால நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. லோ 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 லோ. சாத்தையா ஏன் அழுகுற? நான் தோத்துட்டேன். தோத்துட்டியா? என்ன சொல்ற? ஆமா, வானத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், பூமியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், ஈரேழு லோகத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஆனா ஒரு பொம்பளை மனசுல என்ன இருந்து கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா, நான் மட்டும் இல்ல, என்ன படிச்ச ஆண்டவனாலே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப என்னடா பண்றது? அந்த பொண்ணு மனசுல யார் இருக்கா நாமளே கண்டுபிடிப்போம். ஏன் சாத்தையா அழுகுற? என்னை தனிமையில இருக்க விடுங்க. இந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன். நீ ஏன்டா அழுகுற? தோத்தோட இந்த விஷயத்துல தோத்தோட. அழகாடா.
ஆமா, என்ன தேடுறீங்க? இல்ல டேப் ரெக்கார்டர் ரேடியோ ஏதாவது வச்சிட்டு இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, என் லட்சியத்துக்காக முழுமூச்சோட இதை நானே கத்துக்கிட்டேன். அப்படி என்ன லட்சியம்? ஒரு பொண்ணை நான் மனசார காதலிச்சேன். அந்த பொண்ணுக்கு வயலினிசனா ரொம்ப பிடிக்கும். உயிர். எனக்கு வயலின் வாசிக்க தெரியாத ஒரே காரணத்துக்காக என்னை வெறுத்துட்டா. அந்த பொண்ணோட மனசுல இடம் பிடிக்கணும் ஒரே லட்சியத்துக்காக ராத்திரி போல் பார்க்காம இதை கத்துக்கிட்டேன். இப்ப அந்த பொண்ணு உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாளா? அதான் தெரியலையே. என்னங்க நீங்க அந்த பொண்ணு விருப்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துட்டு இருக்கீங்க. காதலிக்காம போயிடுமா? கண்டிப்பா காதலிக்கும். காதலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணோட மனசையும் உங்களால புரிஞ்சுக்க முடியல, இதுல லட்சியம் வேற. அப்படின்னா மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு சொன்னபடி நான் வைக்கிறேன். நேற்று பூத்த முல்லை மொட்டு கண்ணில் என்ன மின்னல் வெட்டு சேர காத்தில் கூட்டாடுது ஆள பார்த்து வாங்குது. சொன்னபடி நான் வைக்கிறேன். பாப்பா மேனி தங்கத்துக்கு பார்க்க போறேன் கட்டிட்டு ஆரூரு தேரு பாவாட கட்டி ஊர்வலம் மல்லிகை தோட்ட
பக்கத்துக்கு மாமா சொன்னபடி நான் வைக்கிறேன்